நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு நம்ம வாஸ்து சார்ந்த ஒரு முக்கியமான பதிவு தான். இது வந்து பிளான் சம்பந்தப்பட்ட பதிவு தான். இதுக்கு முன்னாடி வரைபடம் சார்ந்த எண்ணற்ற பதிவுலாம் போட்டிருக்கோம். வடக்கு பார்த்த, கிழக்கு பார்த்த அமைப்பு, தெற்கு, மேற்கு, திசை திரும்பிய பிளாட்களுக்கு எப்படி நம்ம வந்து மனை என்பதை அமைக்கணும், அந்த பிளானை போடுறது, ஒரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமா பார்க்கணும், என்னென்ன தவறுகள்லாம் பண்ணக்கூடாது, இது போல நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து போட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில அதே பிளான் சார்ந்த விஷயம் தான் வருது. அதாவது 36க்கு 37 அடி கொண்ட ஒரு வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து பிளான் தான் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ள போகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இருக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்கள்ல இந்த வடக்கு பார்த்த பிளாட்களுக்கு குரு மற்றும் புதனுடைய ஆதிக்கம் என்பது அதிகமான ஒரு அமைப்புகள் இருக்கும். அப்ப அந்த மனையில வந்து வீடு கட்டி வடக்கு பார்த்த திசை அமைப்புகளை வந்து தலைவாசல் அமைச்சு வீடு கட்டி குடியேறும் போது பொதுவாகவே நல்ல ஒரு கல்வி அறிவு, ஞானம், அதாவது குபேரன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியாக இந்த வடக்கு பகுதியை சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு பொருளாதார வரவு, இது போன எல்லா விஷயங்களையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த வடக்கு பார்த்த ஒரு வீட்டின் அமைப்பு. அப்போ இன்னும் கூடுதலாக அந்த வாஸ்து விஷயங்களும் வந்து பொருந்தி அந்த மனை அமைக்கும் போது அந்த வடக்கு பார்த்த பிளாட்களுக்கு இன்னும் ஒரு ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இது உருவாக்கிவிடும். இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் இவருக்கு பிளான் போட்டு கொடுத்தோம். இவர் எப்படி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு, என்ன காரணத்துக்காக தொடர்பு கொண்டு பேசினாருன்றத ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசிட்டு நம்ம ஸ்கிரீனுக்கு நம்ம போகும் பட்சத்தில் இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும். ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நபர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு, கத்தார்ல இருந்து தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு வந்து இப்போது ஒரு 55 வயசு கிட்ட என்பது ஆகுது. இப்போதைக்கு நான் நல்ல போஸ்டிங்ல, நல்ல சேலரி கொண்ட ஒரு போஸ்டிங்ல நல்ல அமைப்புகள் இருக்கேன். ஆனா ஒரு 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நான் படாத பாடுபட்டிருக்கேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 40 வயசுலதான் ஒரு வெளிநாட்டு வேலை கிடைத்து அதுக்கப்புறம் கத்தாருக்கு போய் ஒரு சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்துல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் சார். ஆனா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட் வாங்கி வேலை எப்பெல்லாம் ஓரளவு காசு கிட்ட இருந்துச்சு அந்த டைம்ல, ஆனா வேலை எப்பெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய விதமான பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு சார். வேலைன்னு வரும்போதே அங்க ஒரு பிரச்சனை சேர்ந்து வந்துடும். என்ன காரணம் பண்ண தெரியல, அந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்க முடியல, வீட்டு வேலையை ஆரம்பிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பணம் காசு இல்லாதவங்க ஒரு பக்கம் வேற, ஆனா ஓரளவுக்கு பண விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு குறைந்தபட்சம் அவளை கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம், ஏன்னா பசங்களை தான் கட்ட போறேன்ற அமைப்புல தான் நான் வந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா எதுவுமே வேலையை ஆரம்பிக்க முடியல, என்ன பண்றதே தெரியல சார். அதுக்காக உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க வந்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு. அவரோட இடம் எங்க இருக்குன்றது நான் கேட்டேன். அவரு அதாவது விருதுநகர்ல அருப்புக்கோட்டையில பிளாட் என்பது இருக்கு சார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், நீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா சார், இன்னும் நான் ஒரு வாரத்துல நான் இந்தியாவுக்கு வர வேண்டியது இருக்கு சார், வந்து ஒரு மாசம் லீவு கேட்டு இருக்கிறேன். சரி, இந்த இடைப்பட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எதனால வந்து இந்த பிரச்சனை கொடுக்குது, எதனால வேலை ஆரம்பிக்க முடியல, சின்ன சின்ன வேலை என்னன்றதை பார்த்துட்டு நான் கட்டாருக்கு திரும்பலான்ற மாதிரி இருக்கேன் சார், நீங்களும் டேரக்டா வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரமா அர்ஜென்ட்டா கேட்கறாருன்றதுக்காக என்னோட அப்பாயின்மெண்ட் ஒதுக்கி அவருக்கு தனிப்பட்ட முறை டேரக்டா நம்ம அருப்புக்கோட்டை போய் பார்த்தோம், டேரக்டா போய் பார்த்தோம். சரி, அது போல லேண்ட் அமைப்புல என்னதான் காரணம், எதுக்காக அந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்க முடியல? ஏன்னா வாஸ்து குற்றங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு இடத்துல வேலையை ஆரம்பிக்க முடியாது. எவ்வளவுதான் நீங்க பணம் வச்சிருக்கலாம், எல்லா விஷயங்களும் இருக்கும் உங்களுக்கு, ஆனா வாஸ்து குற்றங்கள் இருக்குன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல நான் டேரக்டா போய் பார்க்கும்போது அந்த அமைப்பு வந்து ஒரு வடக்கு பார்த்த ஒரு பிளாட் தான். சரி, ஏன்னா பொதுவாகவே ஒரு வேலை ஆரம்பிக்க முடியாதக்கான காரணம்னு சொல்லி வடகிழக்கு ஈசானிய பாதிப்படைஞ்சிருக்கும், கன்னிமூலை பாதிப்படைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட பிளாட்களுக்கு இடம் வாங்கிடுவாங்க, ஆனா அந்த இடத்துல வந்து கட்டட வேலை ஆரம்பிக்கவே முடியாது. இப்ப இவர் இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது கரெக்டா அந்த ஈசானிய மூலையில ஒரு தென்னை மரம் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே பண்ணல, ஒரு வேலை ஆரம்பிக்க முடியல, வேலை ஆரம்பிக்க முடியல மட்டும் யோசிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு சார். டேரக்டா போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஈசானியம் கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய தென்னை மரம் அந்த இடத்துல இருக்கு. சரி, வேற என்ன பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். கன்னி மூலையில ஒரு கிணறு, அது இப்போதைக்கு யூசேஜ் இல்லை, ஆனா மேல மட்டும் மூடி இருக்கிறாங்க, தூத்தி எதுவும் அடைக்கவே இல்லாத சூழல்கள் தான் இருக்கு. சரிங்க சார், இந்த 2 இடம் பாதிப்பு என்பது இருக்கு. ஈசானிய மூலையில வந்து கண்டிப்பா இந்த தென்னமரம் இருக்கக்கூடாது, வேலையை ஆரம்பிக்க விட முடியாது. ஏன்னா அந்த பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து பகவான் தலை வைத்து உறங்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பாதிப்பு ஏற்படும் போது உங்க பேர்ல தானே பிளாட் இருக்குன்னு கேட்டது, அதே என் பேர்ல தான் இருக்கு, எனக்கு தான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வேலையை ஆரம்பிக்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா சார், ஈசானியம் பாதிப்படைஞ்சிருக்கு, உங்களை தான் சுத்தி சுத்தி பிரச்சனை வந்து தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே போல வந்து கன்னிமூலை பாதிப்படைஞ்சிருக்குது. அந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா மேல மட்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாவே அந்த துத்து அடைச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது இருக்கும். அது ஒட்டுமொத்த இடத்தின் அமைப்புகளும் பார்த்தேன், ஓவராலவே கன்னிமூலை தாழ்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள். கன்னிமூலைன்னா அந்த சவுத் வெஸ்ட் பகுதின்ற மாதிரி சொல்லுவாங்க, தென்மேற்கு பகுதின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வாஸ்துல வடகிழக்கு பகுதி தாழ்ந்தும் தென்மேற்கு பகுதி உயர்ந்தும் என்ற அமைப்புகள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சரிசமமான ஒரு அமைப்புகள் இருக்கலாம், மேடு மலை இல்லாம சரிசமமான ஒரு அமைப்புகள் இருக்கலாம். இங்க எப்படி இருந்துச்சுன்னா அந்த மரம் ஈசானியத்துல இருக்கிறதுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னிமூலையை அந்த பள்ளமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப 2மே பாதிப்புகள் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை ஆரம்பிங்கன்ற சொல்லியிருந்தேன், வேற எந்த பாதிப்புகளும் இல்லை. சரி, நான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்கும் போதும்
அங்க போய் நம்ம ஆலோசனை மட்டும் கொடுத்துட முடியாது. இப்ப நீங்க பல விஷயங்களை படிச்சிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்க ஆலோசனை கொடுத்துட்டா மட்டும் அந்த வேலையை உங்களால ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உத்தரவு கேட்பேன். என்னுடைய குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டோம், அவங்களோட குலதெய்வம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்டோம், நம்ம பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கக்கூடிய தெய்வத்தை உத்தரவு கேட்டோம். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்களை சொல்லி ஆகாஷனம் பண்ணணும். அப்படி பண்ணும்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம ஒரு ஆலோசனை கொடுக்குறோம்னா அந்த ஆலோசனை அவங்க ஏத்துக்கிட்டு அந்த மனம் ஒருங்கிணைந்து அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியும். அந்த மனதளவுல அவங்களை ஒருங்கிணைந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடியது நிறை தெய்வங்கள் தான். ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த என்ன விஷயங்கள் பண்ணணும், அந்த குலதெய்வ கோயிலுக்கு போங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுன்ற ஆலோசனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்னென்ன விஷயம் வாஸ்துரே என்னன்னு படிச்சு நம்ம சொல்லும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சில நேரங்கள்ல நம்ம வடக்கு பார்த்த பிளாட் நினைச்சிட்டு இருப்போம், அது திசை திரும்பி வடகிழக்கு பார்த்துருக்கலாம். தெற்கு பார்த்த பிளாட் நினைச்சிட்டு இருப்போம், அது தென்மேற்கு பார்த்திருக்கோம். அந்த திசை நம்ம காம்பஸை வச்சு அந்த ரீடிங்கை நம்ம கரெக்டா பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சல்லிய தோஷம் செக் பண்ணணும், இடத்துல ஏதாவது மனை தோஷம் ஏதாவது இருக்காது பிரச்சனை போட்டு பாருங்க. இதெல்லாம் கூடுதலான விஷயம். இதெல்லாம் பார்த்தா நல்ல அமைப்புல இருக்கு. மெயினான காரணம் ஈசானியத்துல மரம், கன்னிமொழியில கிணறு, இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்க சார், இந்த வேலை எல்லாம் இந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க, டக்கு டக்குன்னு அதுக்கான அடுத்த கட்டமா நீங்க எல்லா வேலையும் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம், பள்ளம் தோண்டி குடி போட்டு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிடலான்னு ஆலோசனை கொடுத்துட்டு வந்தேன். மீண்டும் ஏன்னா ஒரு மாசத்துல கிளம்பக்கூடிய சூழல்கள், இந்த ஒரு மாசம் இந்த வேலையெல்லாம் பண்ணணும், நான் என்னென்ன விஷயம் பரிகார விஷயம் சொன்னோம் அதெல்லாம் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ஒரு தடங்கள் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாசத்துல இந்த தூத்தடைக்கிறது, இந்த மரத்தை எடுக்கிறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் என்ன மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினாரு. சார் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சார், இப்ப மறுபடியும் நான் கத்தாருக்கு போறேன், கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கு, ஒரு சில இடங்கள்ல கேட்டிருக்கேன், கொஞ்சம் கடன் கேட்டிருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு பிறகு வேலையை உடனே ஆரம்பிச்சலாம் சார், உங்கள்கிட்ட பிளானுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு பேசணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு பேசி முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 வாரத்துல மீண்டும் மறுபடியும் தொடர்பு கொண்டு பேசி, சார் நீங்க வந்த ராசியோ என்னன்னு தெரியல, எனக்கு பல வருடங்களா ஒரு பூர்வீக இடம் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்துச்சு, பாகம் இருந்துச்சு, அது இப்பதான் செட்டில்மெண்ட் ஆகி வித்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு சார், பணம் இப்ப பல்க் அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு, உடனே ஒரு பிளான் போட்டு கொடுங்க சார், வேலை ஆரம்பிச்சிருவேன் மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் பக்காவா அந்த பிளான் அமைச்சு கொடுத்தேன். அந்த பிளான் தான் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்ட போறேன். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 1.5 வருடத்துக்கு கழித்து ஒரு சமீப காலகட்டத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சார், நீங்கதான் கிரகப்பிரவேசம் பண்ண போறேன், நீங்க பார்த்து பாருங்க, இடத்த பாருங்க சார், நீங்க வரணும்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. இது போல நான் ஒவ்வொரு இடங்களையும் போகும்போது அந்த இடத்த நான் ஃபாலோ பண்ணுவேன், என்னதான் சுச்சுவேஷன்றது. இது போல விஷயங்களை கரெக்டா நம்ம தகுந்த ஆலோசனை கொடுத்து நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நல்வழிப்படுத்த முடியும்ன்ற சொல்லிக்கிறேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட அந்த மனையை அமைச்சு கொடுத்தேன்றதை இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நார்த் ஃபேசிங் பிளான் அமைப்பு. ஃபர்ஸ்ட் நான் ஜூம் இன் காட்டுறேன் பாருங்க. இதான் பிளானோடைய மாடல். இங்க பாருங்க என்னென்ன சைஸ் போட்டிருக்குன்றத. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இப்போ லென்த் பிரெத் நான் சொல்றேன் பாருங்க. ஓவராலா கீழே வடக்கு பக்கமா 43 அடி, கிழக்கு மேற்கா 43 அடி இருக்கு. இது பிளாட்டோடைய சைஸ். அதே போல வடக்கு தெற்கா 46 அடி 6 அங்குலம் அப்படின்றது பிளாட்டோடைய சைஸ். இதான் ரெக்டாங்கிளா இருக்கக்கூடிய பிளாட் தான். கொஞ்சம் அன்வான்ட் பகுதியெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த 43க்கு 46 அடி 6 அங்குலத்துக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா எக்ஸ்டென்ஷன்லாம் எந்த பகுதியும் வரக்கூடாது எக்ஸப்ட் நார்த் ஈஸ்ட் பகுதி. சரி, இப்ப அடுத்த கட்டமா இப்ப இந்த பில்டப் ஏரியா மட்டும் என்ன அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பில்டப் ஏரியானா இந்த செட்பேக் ஏரியாலாம் விட்டுட்டு அந்த பில்டிங்கான லென்த் பிரெத் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, 36க்கு ஈஸ்ட் வெஸ்டா 36 அடி, அதே போல நார்த் சவுத்தா 37 அடி. இதான் பில்டப் ஏரியாவுடைய அந்த பில்டிங்கோடைய லென்த் பிரெத் அமைப்பு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திர அடிப்படையில நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய அடிகள். இந்த 37 அடியா இருந்தாலும் சரி, இல்ல 36 அடியா இருந்தாலும் சரி, இது போல மனையடி சாஸ்திர அடிப்படையில் அந்த விஷயம் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல குழிகணக்கு கட்டாயம் நம்ம பார்க்கணும். சில நேரங்கள்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனைகள் எதுவும் தராது, சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீட்டை சுத்தி அந்த செட்பேக்ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வாஸ்து ரீதியா வரணும்ன்றதை பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. வடகிழக்கு பகுதியில தான் எப்பயுமே போரு, சம்பு, இதெல்லாம் பள்ளம் தரக்கூடிய விஷயங்கள், நீர் சார்ந்த விஷயங்கள். நார்த் ஈஸ்ட் பகுதி ஜலமூலம்னு சொல்லுவாங்க. அப்ப அதற்கான போரு, சம்பு எல்லாமே இந்த பகுதியில வைக்கும் போது சிறப்பா இருக்கும். ஆனா இந்த நேர்கோட்டுக்கு இருக்குல்ல, டயகனல் போடுவாங்க, இந்த பிளாட்டுக்கு டயகனல் போடுவாங்க. ஆனா டயகனல் இல்லாத அமைப்புகள்ல ஒண்ணு வடகிழக்கு கிழக்கு சார்ந்தோ இல்ல வடகிழக்கு வடக்கு சார்ந்தோ வைக்கணும். இங்க உள்ள என்ட்ராகக்கூடிய பகுதின்றதுனால இந்த சைட்ல இப்ப நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த செப்டிக் டேங்க் பாருங்க. செப்டிக் டேங்க் நிறைய பகுதிகள் இருக்கு. இது வடக்கு பார்த்த ஒரு மனை வீடுன்றதுனால இந்த வடமேற்கு பகுதியில செப்டிக் டேங்க் நம்ம போட்டுக்கலாம்.
இதற்கும் வந்து அதே சேம் ரூல் தான். இந்த கோடு இருக்கு பாருங்க, டயகனல் லைன், இந்த பிங்க் கலர் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்க பாருங்க. இந்த பிளாட்டுக்கு வந்து கிராஸ் செக்ஷன் போட்டிருக்கோம். அந்த லைன்ல இல்லாத போல செப்டி டேங்க் வடமேற்கு வடக்குலையும் போடலாம், இல்ல வந்து வடமேற்கு மேற்கு சார்ந்த பகுதியிலையும் போடலாம். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு திசை பார்த்த அமைப்புக்கு நம்ம வந்து தனியா பிளான் போடும்போது எங்கெங்க போடலாம்ன்றத சொல்லலாம். இது வடக்கு பார்த்ததுன்றதுனால இதுக்கு மட்டும் மெயினா நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிருக்கேன் பாருங்க. இது நீங்க கட்டுன்னு நினைக்க கூடாது. இந்த பகுதியெல்லாம் வீடு இப்படிதானே வருது, இது கட் ஆயிருக்குன்னு நினைக்க கூடாது. இந்த இடத்துல பில்லர் வரும், இங்க பில்லர் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டா இப்படிதான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும் அது நம்ம, சரிங்களா? அப்படி பார்க்கும் இந்த இடத்துல செட் அவுட் ஏரியா. பார்க்கிங் வந்து நார்த் ஈஸ்டா பார்க்கிங் விடலாம். நார்த் ஃபேசிங் ஒரு வீட்டுக்கு நார்த் ஈஸ்டா பார்க்கிங் என்பது வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க். இந்த மேல்நிலை தண்ணீர் தொட்டி இருக்குல்ல, மேல வந்து வாட்டர் டேங்க் வைப்பாங்க. இது மோட்டார் போட்டு மேல தண்ணி ஏற்றுவாங்க. அந்த வாட்டர் டேங்க் வந்து எப்பவுமே சவுத் வெஸ்ட் பகுதியில தான் வரணும். இந்த கன்னி மூலன்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு பகுதி. இந்த பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் அப்படின்ற விஷயங்கள் வந்து வரணும். நோட் பண்ணிருக்கேன் பாருங்க, இங்க வெளியில நோட் பண்ணிருப்பேன். மேல இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாரி போட்டு அது மேல வந்து வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். இந்த பகுதி எப்பயுமே உயரமா இருக்கணும். வாட்டர் டேங்க் இங்கதான் வரணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தனித்தனியா பாத்துக்கலாம். இப்ப அடுத்த கட்டமா இப்ப ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க. எப்பவுமே இந்த காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் வால்ல காம்பவுண்ட் கேட் போடும்போது உச்ச பகுதியில போடணும். இந்த 2 கேட்டு போட்டிருப்பேன். ஒண்ணு கார் நுழையறதுக்கான ஒரு கேட்டு, அது ஒரு 5 அடி அளவுல நம்ம வந்து ஆட்கள் வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு 5 அடி கேட்டு நோட் பண்ணிருக்கேன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதியில இருக்கு பாருங்க. இந்த வடக்கு பகுதி 43 அடினா இந்த சென்டர் பாயிண்ட்ல என்பது எடுத்துங்க. இப்ப இந்த காம்பவுண்ட் வால்ல இந்த காம்பவுண்ட் கேட்டு மட்டும் இந்த பகுதி எங்கெங்க வரணும்ன்றதா வாஸ்து ரூல் என்பது இருக்கு. பொதுவாக உச்ச பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கேட் எல்லாம் வைக்கணும். இந்த மாத்தி இந்த பகுதியில ஏதாவது வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் அனுபவிப்பாங்க நீச்ச பகுதியில வந்து காம்பவுண்ட் கேட் எல்லாம் வைக்கும் பட்சத்துல. இப்ப உச்ச பகுதின்னு சொல்லும்போது இப்ப 43 அடி இருக்குல்ல, கிழக்கு மேற்கா வடக்கு பக்கம் 43 அடி இருக்கு. அதுல இந்த பாதியா பிரிச்சுக்கிட்டு மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த நார்த் ஈஸ்ட் வரைக்கும் வந்து உச்ச பகுதி. இந்த இடத்துலதான் வந்து காம்பவுண்ட் கேட்டு இல்ல வந்து ஆட்கள் நுழையக்கூடிய கேட் எல்லாம் இந்த பகுதியில வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடலாம். வந்துற பிறகு தலைவாசல் அமைப்பு எப்பவுமே ஜாதக அடிப்படையில பார்த்து வைக்கணும். ஏன்னா உச்ச பகுதின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். உச்ச பகுதினா இப்ப இது வந்து 36 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் 36 அடி இருக்கு. அந்த 36 அடியை வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கணும். இப்ப மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய உச்ச பகுதியை கணக்கு பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து சுபகிரக வாசல வைக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும், இந்த நார்த் ஈஸ்ட்ல இருந்து இந்த நார்த் வெஸ்ட் வரைக்கும் 9 பாகமா பிரித்து 4, 5, 6ஆம் பாகத்துல வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதகத்தை அடிப்படையில பார்த்து வைக்கிறது இன்னும் முதல் தரமான அமைப்புல இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் யோகமான அமைப்புல இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில சப்போஸ் சூரியன் சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, இந்த கார்னர்ல கூட பார்த்து அதன் அடிப்படையில பிளானை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பகுதிகளில் முதல் 2 பாகத்துல கூட வைக்கலாம், ஒன்றும் தவறுகள் இல்லை. இது புதன் குரு சூரியன் இருக்குது, அதுக்கு தகுந்த அந்த பாகத்துல வைக்க வேண்டியது. அவங்க ஜாதகம் வந்து புதன் சூரியன் குரு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைக்க வேண்டியது. அதாவது ஜாதகம் என்பது மஸ்ட், அது நம்ம பார்த்துட்டு அந்த தலைவாசல் என்பது அமைக்க வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல நார்த் ஃபேசிங், இந்த இடத்துல கார்னர் அமைப்பு என்பது வரலாம். இப்ப வீட்டுக்குள்ள என்டர் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆளு சிறப்பான ஒரு அமைப்பு. ஆள்ல எப்பயுமே வந்து வடக்க பார்த்து இல்ல கிழக்க பார்த்து தான் உட்காரணும். இப்ப நான் வடக்கு பார்த்த அமைப்புகளை போட்டிருக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மிட் செக்ஷனுக்குள்ள எந்த ஒரு வாலு பில்லரு எதுவுமே வரக்கூடாது. இது பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க வாஸ்துல. இந்த பகுதியில வந்து வெயிட் ஏறிச்சுன்னா உயிர் அபாயங்கள் கண்டங்கள் ஏதாவது விஷயங்கள் ஏற்படுறதுக்குன்னா வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு. மிட் பாயிண்ட்ல மட்டும் இது வரக்கூடாதுன்ற மட்டும் பாத்துங்க. பூஜாரம் பொறுத்தவரையில எப்பயுமே இந்த வீட்டோடைய வடகிழக்கு பகுதியில இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கொஞ்சம் இடம் விட்டு இந்த பகுதியில் வந்து பூஜை அறை என்பது வரலாம். மாற்று வழிகள் என்பது இருக்கு. வடக்கு பார்த்ததுக்கு இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க, தள்ளி போட்டிருக்கேன். இது பூஜை அறைக்கான சிம்பிள் நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கட்டாயம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் என்பது சவுத் வெஸ்ட்ல வந்துடணும். இந்த இடத்துல வந்து கட்டாயம் யாரை படுத்துறோம், காலியாவே விட்டக்கூடாது. இந்த இடத்துல விடும், ஏன்னா ராகுவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதி வாஸ்துல. இதெல்லாம் ஃப்ரீயா விடும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் யாருக்குமே இருக்காது. தாந்தோண்டி தினமாக போகக்கூடிய சூழல் இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் கட்டாயம் ஒண்ணு இருக்கணும். இங்க 13க்கு 11 பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த பெட்ரூம்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோபு, மணி சார்ந்த விஷயங்கள், இந்த பீரோன்னு சொல்லுவாங்களா பணம் வைக்கக்கூடிய அறை என்பது இந்த கார்னர்ல வச்சுட்டு வடக்கு பார்த்து இல்ல கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்க வேண்டியது இருக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பெட்ரூம் இந்த பெட்ரூம் உடைய நார்த் வெஸ்ட்ல என்பது வரலாம், இல்ல சவுத் ஈஸ்ட்லயும் வரலாம். 2ஆம் பட்சமா செகண்ட் ஆப்ஷனா. அது அடிப்படையில் இங்க 4க்கு 6 அடி 9 அகலத்துக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். டாய்லெட் பாத்ரூம்குள்ள கிளாசெட் நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் உட்கார நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பெட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் தலை வச்சு ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கலாம், இல்ல சவுத் தலை வச்சு நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இல்ல நம்ம வந்து பிளான் போடும் போது சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்.
அடுத்து இந்த இடத்துல ஒரு பெட்ரூமை போட்டு வாஸ்து ரீதியா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் வெஸ்ட்ல, சவுத் ஈஸ்ட்ல, நார்த் ஈஸ்ட்ல வேற ஏதாவது 2-3 பெட்ரூம் நீங்க போட வேண்டியது இருந்ததுன்னா இங்க ஒரு பெட்ரூம் போட்டா மற்ற கார்னர்ஸ்ல பெட்ரூம் போடலாம். நான் செகண்ட் பெட்ரூம் இங்க போட்டுருங்க பாருங்க. 10:11 இது காமன் டேட் பாத்ரூமா போட்டாச்சு. அட்டாச் டேட் பாத்ரூம் போடாம காமனா போட்டாச்சு. இந்த இடத்துல இங்க வரலாம், மேற்கு மத்தியத்துல வரலாம் காமன் டேட் பாத்ரூம். அடுத்து படிக்கட்டு வந்து பாருங்க நார்த் வெஸ்ட் தான். வடக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு நார்த் வெஸ்ட்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏறுறது போல ஒரு படி அமைப்பு, நல்ல சிறப்பான அமைப்பு. இந்த இடத்துல இருந்தா பெஸ்ட். ஓகேங்களா? இங்க இருக்கலாம், ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க இருப்பது நார்த் ஃபேசிங்க்கு முதல் தரமா இங்க இருப்பது நல்ல பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அமைப்புல எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது கிச்சனை பொறுத்தவரையில அக்னி மூலையில தான் வரணும். இப்ப இங்க கிச்சன் பிளஸ் சர்வீஸ் ஏரியா இந்த கார்னர்ல இங்க வரலாம், சர்வீஸ் ஏரியா இந்த இடத்துல வரலாம். இந்த கிச்சன் வந்து அக்னி மூலையில வரலாம், இந்த வாயு மூலை இந்த பகுதி இருக்குல்ல இங்கேயும் வரலாம். பெட்ரூம் கூட இங்க போட்டுட்டு இங்க கிச்சனையும் போடலாம். இப்ப இந்த கிச்சனுக்குள்ள சிங்க் எங்க வரணும், அதே போல ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் சமைக்கணும். இது போல ஆப்ஷன் விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் எந்தெந்த இடத்துல வந்து ஸ்லாப்ஸ் எல்லாம் அமைக்கணும் எல்லாமே வாஸ்துல வந்து பிரின்சிபல்ல இருக்கு. அதெல்லாம் தனியா பார்த்துப்போம். இவன் மற்ற விஷயம் டைனிங் வந்து கிச்சன் பக்கத்துல டைனிங் அமைப்பு என்பது போட்டுக்கிட்டு சென்ட்ரா ஆல் அமைப்பு என்பது போட்டுக்கிட்டோம். இது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. இது அமைப்பு நம்ம பிளான் போட்டு கொடுத்தோம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல ஒரு 36க்கு 37 அமைப்பு கொண்ட இது வெறும் அந்த பில்டப் ஏரியா தான். அந்த பிளாட்டோட சைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஆல்ரெடி காட்டியிருக்கிறேன். அமைப்பு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனை அமைப்பு. எந்த அளவுக்கு வாஸ்து நம்ம அமைச்சு கொடுத்தது மூலமாக அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ ரிட்டர்ன் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து இங்கே ஏதாவது தொழில் மாரி பிசினஸ் மாரி ஆரம்பிச்சக்கூடிய சூழல்கள் தான் இருக்கிறாரு. பசங்களை தான் கட்டுறாரு, நல்ல அமைப்புல இருப்பாங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லி இது போல வந்து வாஸ்து பிளான் சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் ஆன்லைன்லயும் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக விசிட் என்பது வந்துட்டு இருக்கிறேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி கன்சல்டேஷன் எதுவானாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத்கரன். நன்றி, வணக்கம்.